Welcome to Live and Safe and Style channel. இன்னைக்கு March 11th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. 1 year subscription க்கு RRB P1 coupon code use பண்ணீங்கன்னா 50% offerல you can get it. So the first news is CISF Rising Day அதோட annual day வந்து எப்போ observe பண்றோம் அப்படினு கேட்டிருக்காங்க, which is on March 10. So what is CIF அப்படின்றதுக்கு full form வந்து இங்க இருந்துச்சு. Center Industrial Service Force. So இது வந்து ஒரு paramilitary force. So Home Affairs ministers இருக்காங்க இல்லையா, ministry இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் வந்து செக்யூரிட்டி கொடுக்கறது தான் இந்த CISF. ஸோ அதோட ஆக்ட் கொண்டு வந்து ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1968. ஸோ அதனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே அந்த ஆக்டில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் CISFோட ரைசிங் டேஸ் ஆன் March 10th. ஸோ தோக்கலம் தமிழ்நாடுல தான் இதை வந்து அப்சர்வ் பண்ணாங்க இந்த வருஷம். அமித் ஷா ஹோம் மினிஸ்டர், CISFோட டைரக்டர் ஜெனரல் ரஜ்வீந்திர சிங் பட்டி அவரும் இருந்தார். தென் 1969 இருந்து ஆக்ட் 68 1969 it was established and the force began with 3 battalion and 2800 personnel. இப்போ வந்து 1 lakh plus personnelஸோட இப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி லைக் சேஃப்கார்டிங் ஏர்போர்ட்ஸ், மெட்ரோ நெட்வொர்க்ஸ், சீ போர்ட்ஸ், அட்டாமிக் எனர்ஜி பிளான்ஸ், ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் CISF. ஸோ கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுப்பாங்க ஃபார் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ்க்கெலாம். அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிரிட்டிக்கல் எக்கனாமிக் அசட்ஸை மெயின்டைன் பண்ணுறது அவங்களோட வேலை. செலிப்ரேஷன்ஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்னெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தட் வி ஹேவ் டு நோ இஸ் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் ஃபோர்ஸ் செலிப்ரேட்ஸ் இட்ஸ் ரைசிங் டே ஆன் March 10. 54th நேஷ்னல் சேஃப்டி வீக் வந்து தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் க்ரூஷியல் ஃபார் விக்சிட் பாரத் அப்படின்ட்டு 14th to 10th of March வந்து அப்சர்வ் பண்ணுறோம். சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் க்ரூஷியல் ஃபார் விக்சிட் பாரத். ஸோ ஃபவுண்டேஷன் டே ஆஃப் நேஷ்னல் சேஃப்டி கவுன்சில் அதை வந்து வி ஆர் அப்சர்விங் ஆன் March 4th. 1966 it was established. ஸோ இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஒர்க் பிளேஸ் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரிசர்வேஷன் எல்லாத்தையும் அவங்க தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. தென் நேஷ்னல் சேஃப்டி டே அண்ட் வீக்கை வந்து இன்செப்ட் பண்ணது வந்து 1972. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு நேஷ்னல் சேஃப்டி டே வாஸ் ஆன் March 4th 1972. அதுதான் வந்து NSCயோட ஃபவுண்டேஷன் டேவும் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதே நாளில். ஸோ ரெண்டையுமே சேர்த்து நேஷ்னல் சேஃப்டி வீக்குன்னு அதுக்கப்புறம் அவேர்னஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷனை பற்றின சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த நேஷ்னல் சேஃப்டி வீக்கில் தே வில் கிவ் அவேர்னஸ். ஸோ நிறையா கேம்பெயின்ஸ் அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தட் வி ஹேவ் to know is and the week ஓட starting ending March 4 to 10 National Safety Week. இந்த வருஷம் வந்து we are observing 54th National Safety Week. What's the theme? Safety and well-being crucial for Viksit Bharat அப்படின்றது. Then new name for Commonwealth Game Federationக்கு மாற்றிருக்காங்க. ஸோ 2025க்கான அந்த நேமை வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ் த நேம் அப்படின்னா Commonwealth Sport. ஸோ இதுதான் ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் த V will be there. ஸோ W தான் அப்படி இருக்கும். ஸோ அதை வந்து அப்படி போட்டிருக்காங்க. So what is the rebranded name? Commonwealth Sport. So Commonwealth Games Federation வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க Commonwealth Sport அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Commonwealth Federation Commonwealth Sportனு March 10, 2025 மாற்றிட்டு Commonwealth Day வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ட்ரான்சிஷன் அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. தென் Commonwealth Gamesோட ஃபெடரேஷன், அந்த ஃபெடரேஷன் ஹேஸ் த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, லீகல் நேமாக that will be remaining. பட் ஸ்போர்ட்டுக்கு மட்டும் பேரை மாற்றிருக்கதா சொல்லியிருப்பாங்க. ஸோ காமன்வெல்த் ஸ்போர்ட், கிங் சார்ல்ஸ் த்ரீஸ் விச் வேர் அண்டர் ஆர் கொலனலைஸ்டு பை UK எல்லாரும் சேர்ந்து அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த காமன்வெல்த் ஸ்போர்ட். ஸோ அஃபிஷியலி லான்ச்ட். ஸோ கிங் சார்லஸ் ஆஃப் UK பேட்ரன் ஆஃப் காமன்வெல்த் ஸ்போர்ட். ஸோ அவர் தான் அஃபிஷியலாக லான்ச் பண்ணி வைக்கிறார் காமன்வெல்த் ஸ்போர்ட்ஸ் கிங்ஸ் பேட் அண்ட் ரிலேன்னு. ஸோ 2026 காமன்வெல்த் கேம்ஸ் பக்கிங்ஹாம் பேலஸில் காமன்வெல்த் டே 2025 அன்னைக்கு they will start. So first baton bearer will be Sir Charles Hoy, a British cycling legend. So first baton bearer will be him and personal message எல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. So how long the will all that
காமன்வெல்த் கேம்ஸோட ஹிஸ்ட்ரியெலாம் 74 நேஷன்ஸ் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ த ஹோஸ்ட் பேட்டன் வந்து 6 டேஸ்க்கு இருக்கும். அந்த பேட்டன் தூக்கிட்டு போகிறது வந்து 6 டேஸ்க்கு இருக்கும். அண்ட் வாட் ஆர் ஆல் த சிக்னிஃபிகன்ஸ், எந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபியூச்சர் விஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது காமன்வெல்த் ஸ்போர்ட்டில், இம்பேக்ட் ஆன் ஃபியூச்சர் காமன்வெல்த் கேம்ஸ் என்னவா இருக்கும்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷனுக்கு வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க காமன்வெல்த் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் காமன்வெல்த் ஸ்போர்ட்ஸ் கிங் பேட்டன் ரிலே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்கோ 2026 இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தென் இட் பிகன் இன் காமன்வெல்த் டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. 74 நேஷன்ஸ் இருப்பாங்க. 6 டேஸ் இது வந்து ஹேண்டில் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2024 அப்படின்றத வந்து ஐக்யூ ஏர் அப்படின்றவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் which city, Indian city ranked the most polluted city globally ன்னு கேட்டிருக்காங்க. which is பைனர்ஹட் அப்படின்ற ஒரு சிட்டி. ஸோ ஆக்சுவலாக எந்த கேபிட்டல் அப்படின்னு கேட்டிருந்தா டெல்லி. பட் இங்கே சிட்டி இந்தியன் சிட்டின்னு கேட்டிருக்கிறதுனால மேகாலயா சேர்ந்த ஒரு சிட்டி. ஸோ அவங்க வந்து கொடுத்துருந்ததே திஸ் இஸ் த பிக்சர். இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் தே போஸ்டட் திஸ். ஸோ இஃப் யூ சி த மோஸ்ட் ஆஃப் த ரெட் பிளேசஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. டார்க்கெஸ்ட் பிளேஸே இந்தியா ஃபுல்லாக இருக்குது, இஃப் யூ கேன் சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சம் வாட் ஓகேயான சிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப அபாயகரமாக இருக்கிறது வந்து நம்ம தான். ஸோ 2025 ரீஜனல் கேபிட்டல் சிட்டி ரேங்கிங் தான் இது. ஸோ ரீஜனல் கேபிட்டலில் வி ஆர் த டெல்லி இருக்குது. தென் த செகண்ட் இந்தியா வாஸ் த ஹோம் ஆஃப் 6 of 9 மோஸ்ட் பொல்யூட்டட் குளோபல் சிட்டிஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் வந்து இந்தியா, பாகிஸ்தான், சைனா அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஹியர் சாடுன்னு ஒரு இடம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ கசகஸ்தான் மித்த ஃபுல்லாகவே வந்து இந்தியா, பாகிஸ்தான், சைனா, இந்தியா தான் மோஸ்ட் ஆஃப் த இதில் இருக்கும். அண்ட் த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்றதில் வந்து பொரிட்டோ ரிக்கோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து மயாகுவஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்லேயுமே வந்து தேர் ஆர் யுஎஸ்ஏ சேர்ந்த சில சிட்டிஸும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த திங். அந்த 3 கேட்டகரி இருக்குது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐக்யூ ஏரோட வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி இந்த ரிப்போர்ட் 2024 அதில் 20 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியில் 13 சிட்டிஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. வித் பைனர்ஹட் மேகாலயாவை சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி குளோபலி டெல்லி வந்து கேபிட்டலில் எந்த கண்ட்ரியோட கேபிட்டல் இஸ் த ஃபர்ஸ்ட்னா அது 6th கன்சிக்யூட்டிவ் இயராக, இது பெருமையே கிடையாது, 6th கன்சிக்யூட்டிவ் இயராக வி ஆர் தேர். ஸோ குளோபல். அண்ட் இது ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ நம்மளோட இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பொல்யூஷன் கட்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இங்கிலீஷ் ஒயிட் லெட்டர்ஸில் இருக்கிறது. பொல்யூஷன் கட்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா பை 5 years. ஸோ என்ன தான் நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை நம்மளோட மாடர்ன் மெடிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நல்லபடியாக பண்ணாலும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை கூட்டினாலும், அண்ட் நவ் தட் வி ஆர் இன் த பீக் ஆஃப் டெமோகிராஃபிக் டிஃபினிட்டன்ட்டில் இருக்கும்போது திஸ் ஏர் குவாலிட்டியோட கன்சர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் திஸ் மே புல் டவுன் ஆர் க்ரோத். ஸோ இதெல்லாம் வந்து வி ஹாவ் டு கன்சிடர். குளோபல் அண்ட் நேஷ்னல் பொல்யூஷன் ரேங்கிங்கில் இந்தியாஸ் குளோபல் ரேங்கிங் இஸ் இன் 5th மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரின்னு இருக்குது. ஸோ 3rdலேருந்து 5th வந்திருக்கோம். பட் வி ஷுட் நாட் பி ப்ரவுட் ஃபார் தேட். மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி குளோபலின்னா அது மேகாலயா சேர்ந்த அந்த சிட்டி தான். மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி டெல்லி. ஐ டோன்ட் நோ வேர் லிவினன்னா இஸ் தேர். ஸோ அது ஏதோ ஒரு சிட்டி. இந்தியாஸ் ஆவரேஜ் PM 2.5 லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, டெல்லியோடது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 35% ஆஃப் த இந்தியன் சிட்டிஸ் ஹேவ் PM 2.5 லெவல்ஸ் 10 times higher than WHO லிமிட். ஸோ WHO லிமிட்டை விட 1 or 2 times கூட இருந்தாலே இட் இஸ் நாட் ஸோ குட். 10 times கூட இருக்குது ஃபார் த 35% ஆஃப் த 1/3 ஆஃப் த சிட்டியே, இந்தியன் சிட்டியே அப்படி தான் இருக்குது அப்படின்ற போது திஸ் இஸ் நாட் ஸோ குட். ஸோ மோஸ்ட் பொல்யூட்டட் இந்தியன் சிட்டிஸில் நார்த் ஈஸ்டில் பைனர்ஹட் மேகாலயா. ஸோ ஹையஸ்ட் PM 2.5 லெவல் குளோபலி. அண்ட் நார்த் வெஸ்ட்டில் ராஜஸ்தான் அண்ட் UP பெல்ட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ரெடியூசஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பை 5.2 years. ஸோ 5 வருஷம் கிட்ட நம்மளோட இப்போ 70 years ஆவரேஜாக நம்ம வாழ்வோன்னு எக்ஸ்பெக்டன்சி இருக்குது அப்படின்னா 65 years தான் we are going to live. ஸோ அந்த அளவுக்கு it is going to reduce the life expectancy. Annual deaths from 2009 to 2019 1.5 million deaths per year
வந்து லாங் டேர்ம் PM 2.45 எக்ஸ்போஷர்னால அப்படின்னு லான்சன் ஸ்டடி. ஸோ மேஜராக எதனாலனா லங் டிசீசஸ், லங் ஃபெயிலியர்ஸ், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேன்சர்ஸ், அந்த மாதிரியான டிசீஸில் இறக்குறவங்க எல்லாரையுமே வந்து தே டூ calculate. Expert recommendation, சௌமியா சௌமநாதன், former WHO chief scientist. ஸோ அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க that LPG subsidies expand பண்ணி biomass burning reduce பண்ணணும். Now that if you see there are people who still like to do certain things in அந்த wood burningல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு LPG சப்சிடிஸ்லாம் கொடுத்து சிலிண்டர் சைடு மாறும்போது இதெல்லாம் வந்து இந்த கறி அடுப்பில் சமைச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு டிபிக்கல் மைண்ட் செட் which is not so good. ஃப்யூச்சர் நம்ம பிள்ளைங்க இங்கே இருக்கும்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும், ஆர் ஈவன் ஆர் செல்ஃப் நம்ம வாழும்போதே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ நம்ம பிள்ளைங்க அளவுக்குலாம் யோசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஏஜ் ஆகலை அப்படின்னு நினச்சாலும் you have to be here and your parents, your siblings has to be here. அவங்களுக்காகவாது you should not do these kind of things. Now that எல்லா typical எல்லா countryல உள்ள presidents, prime ministers who are in the top of the states ஓட ஹெட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து they are not right wing extremists இருக்கும்போது they don't give much attention to climate change related விஷயங்கள். இப்போவே வந்து if you see மார்ச்சில் ஆட்டம்ன்ற ஒன்றே காணும். அந்த லீவ்ஸ் ஷெட் ஆகிறது, அந்த ஆலமரத்தில் அரச மரத்துலலாம் லீவ் ஷெட் ஆகி அந்த ஒரு சீசன் வந்து ஒரு மாதிரி டல்லாக க்ளூமியாக இருக்கும். அந்த சீசனே இல்லை, டக்குன்னு சம்மர் வந்துருச்சு. இட் இஸ் ஸோ ஹாட் நவடேஸ். ஸோ இதெல்லாம் வந்து யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங். இதை வந்து இன்னும் பாஸ் ஆன் பண்ணணும்னு நினைக்காம we have to take steps. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். வெஹிக்கல் எமிஷன் லாஸ் எல்லாம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரிக்ட் ஃபைன்ஸ் எல்லாம் போடணும் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் மேலே. அண்ட் கம்ப்ளைன்ஸ் வித் எமிஷன் ரெகுலேஷன். இன்றைக்கி ஐசா COP 30 வந்து நடக்க போகுது பிரேசிலில். ஸோ நெக்ஸ்ட் பிரேசிலில் தான் நடக்க போகுது. அதுக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கு அமேசானில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ் வேர் கட் டவுன் டு லே ஃபோர்வே லேன் போடுறதுக்கு. ஸோ அந்த COP 30 எதுக்கு? இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சை எதிர்த்து நம்ம அதுக்கான டார்கெட் அச்சீவ் பண்ணணும், டீஃபாரஸ்டேஷன்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பேசிக் திங். அதுக்கு தே ஆர் அந்த மீட்டிங் நடத்த போகிறாங்க. அதுக்கு தே ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ். தட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் அமேசான். ஸோ இதெல்லாம் வந்து நான்சென்ஸாக இருக்குது சர்டன் டைம்ஸ் பார்க்கும்போது. பட் வி கான்ட் டூ எனி மச். ஸோ யா, சிப்ரியோட குளோபல் ஆர்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து விச் கண்ட்ரி வாஸ் த லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டர் அப்படின்னா 2020 to 2024 வி வேர் ஆக்சுவலி அந்த 2021-2 வரையும் நம்ம தான் இருந்தோம். பட் நவ் உக்ரைன் ரஷ்யா வார் 2022க்கு அப்புறம் தே ஆர் த ஒன் இன் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ US கிட்டேருந்து தே ஆர் த ஒன் ஹூ ஆர் ஆர்ம் இம்போர்ட்டிங் அதிகமாக பண்ணுறது அவங்க தான். இந்தியாவை செகண்ட் பிளேஸ்க்கு தள்ளிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த சிப்ரி ரிப்போர்ட். சிப்ரினா என்னென்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆர்ம் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யுக்ரைன் பிகேம் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டர். நவ் தட் அந்த சீஸ்ஃபயர்லாம் அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் சி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயரில் நார்மலைஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. யுக்ரைன் ஆர்ம்ஸ் இம்போர்ட் இன்க்ரீஸ் நியர்லி 100 times கம்பேர்ட் டு 2015-19 ட்ரிவன் பை ரஷ்யா உக்ரைன் வார்னால தான். ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் 8.8% ஆஃப் த global arm import வந்து அவங்க மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்தியா இஸ் த செகண்ட் ஒன். சைனா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட்னால வி ஆர் த ஒன். நம்ம மேலே ஒரு அலிகேஷன் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த வாட் டு சே பலோச்சிஸ்தான் ஆக்டிவிஸ்ட்ஸை வந்து நம்ம தான் வந்து ரொம்ப தூண்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்கானிஸ்தான் கூடயும் பாகிஸ்தான் இஸ் ஹேவிங் ட்ரபிள் நவ். ஸோ வி கான்ட் டூ எனிதிங். அப்புறம் இன்னொரு நியூஸுமே வந்து என்னென்னா, okay, I forgot the news. China dropped out of 10 importer because first time since 1990 to 1984. So அது அவங்க டாப் 10லேருந்து அவுட் ஆனதே ஒரு ஆச்சரியம் தான். மேபி தே ஆர் அவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூரோப்பியன் ஆர்ம் இம்போர்ட்டர் இன்க்ரீசஸ் டு 155% டியூ டு த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். ஸோ அதுவும் யூரோப்பியன் ஆர்ம்ஸ் வந்து அதிகமாக இருக்கா. நவ் தட் US இஸ் நாட் வில்லிங் டு ப்ரொவைட் அவங்களுக்கு டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ண அவங்க ரெடியாக இல்லைன்ற போது யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரீஸ் லைக் ஜெர்மன், ஃப்ரான்ஸ், தே வில் ஹேவ் தேர் ஓன் டிஃபென்ஸ் ஆர்மி ரிலேட்டடாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் 5 அட்லீஸ்ட் ஃபார் த 4 years அவங்களோட இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு நம்புவோம். ஸோ ஆர்ம்ஸ் இம்போர்ட்டட் பை NATO யூரோப்பியன் மெம்பர்ஸ் மட்டுமே டபுள் ஆயிருந்திருக்கு.
பிகாஸ் ஆஃப் த ரஷ்யா-யுக்ரைன் வார்னால தான். ஈஸ்ட் ஏஷியன் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டும் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 22%, வித் ஜப்பான் ஆஸ் த ஒன்லி மேஜர் ஏஷியன் ஸ்டேட் இன்க்ரீஸிங் திட்ஸ் இம்போர்ட். அது ஏன்னு தெரில. ஸோ லெட்ஸ் சி, மேபி எல்லாரும் அவங்களே தயாரிக்கிறாங்களோ என்னவோ. இந்தியாஸ் இம்போர்ட் டிக்ளைன்ட் பை 9.3 times கம்பேர்ட் டு 2015-19, பட் ரிமைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர். ஸோ இந்த இம்போர்ட் நம்ம பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வி ஸ்டார்டட் டிஃபென்ஸில் ஆத்ம நிர்பார் பாரத், அண்ட் வி என்கரேஜ்ட் உள்ளே இருக்கிற நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ப்ரைவேட் பர்சனல்ஸ்க்குமே வந்து கான்ட்ராக்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆர் இந்த ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ் கூட டெக்னாலஜி ரிலேட்டடாக MOU சைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடலாம் வி ஸ்டார்டட். ஸோ அதனால கூட இது நம்ம 2வது பொசிஷன் போயிருக்கலாம். ஸோ டிக்ளைனும் ஆயிருக்குன்னா அப்போ தட்ஸ் த ரீசன். இந்தியா ரிசீவ் த லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் ஃப்ரான்ஸோட ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், நியர்லி ட்வைஸ் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஆல் யூரோப்பியன் ரெசிபியன்ட் கம்பைன்ட். அண்ட் ரஷ்யா ரிமைன்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆர்ம் சப்ளையர். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்ம் இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சைனா அக்கௌண்டட் ஃபார் 81% ஆஃப் த பாகிஸ்தான்ஸோட ஆர்ம் இம்போர்ட். ஸோ அதுவும் வந்து we shall see. தென் லார்ஜஸ்ட் ஆர்ம் எக்ஸ்போர்ட்டர் யார் அப்படின்னா, ஸோ இம்போர்ட்டர் பார்த்துட்டோம். எக்ஸ்போர்ட்டர் இந்த சென்ஸ் US தான் ஃபர்ஸ்ட்டு, ஃப்ரான்ஸ் செகண்டு, ரஷ்யா தேர்டு, ஃபோர்த் வந்து சைனா. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டர் சைடில் அவங்க வந்ததுனால தான் டாப் 10 இம்போர்ட்டர்ஸ்லேருந்து சைனா வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து we have to keep note of it. நம்மளும் வந்து we have to be like எக்ஸ்போர்ட்டராக இருக்கணும். நம்மளும் சின்ன சின்ன சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு, மால்தீவ்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு we started exporting. ஸோ அது நம்மளும் வந்து அப்கமிங் இயர்ஸில் we shall be in the exporters list too. ஸோ ஃப்ரான்ஸோட ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் டு யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து ட்ரிபிள் ஆயிருந்திருக்கு இந்த ரீஜனில். தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த வார். கிரீஸ் அண்ட் குரோஷியாக்கெலாம் வந்து ஏர்க்ராஃப்ட் டெலிவரிஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. 64% ஆஃப் த நேட்டோவோட யூரோப்ஸ் ஆர்ம்ஸ் இம்போர்ட் ரிஃப்ளெக்டட் யூரோப்ஸோட க்ரோவிங் ரெசிலன்ஸ் ஆன் US டிஃபென்ஸ் சப்ளைஸ். பட் இப்போ கம்மியாயிடும். ஸோ டோன்ட் வரி. ஸ்ட்ராட்டஜிக் இம்பேக்ட் என்ன அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் எப்படி இருக்குது, ஷிஃப்ட் ஆயிருக்கு. பிகாஸ் ஆர்ம் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இன்க்ளூடிங் increased purchases from France, Israel and USலாம் வந்து shift towards diversification. ஏன்னா நம்ம ஆத்ம நிர்பார் பாரத் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியானால டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் we are doing inside India itself. அண்ட் ரஷ்யாவோட ஆர்ம் எக்ஸ்போர்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கே நிறைய தேவைப்படுறதுனால. India, China and Kazakhstan accounted to 2/3 of the ரஷ்யாவோட எக்ஸ்போர்ட். பட் தே ஸ்டார்டட் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ட்ரெண்ட்ஸில் மாற்றம் ஏன்னா ரஷ்யாவுக்கே தேவைப்படுச்சு. ஸோ அதனால வி ஆல்சோ ஹேட் நம்ம இந்தியா அண்ட் சைனா மேஜர் ப்ரொக்யூட்டர்ஸ் 2 பேருமே வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்றதுனாலையும் கம்மியாக இருக்கும். சைனாவோட டிக்ளைன்ஸ் இன் ஆர்ம் இம்போர்ட் ட்ராப்டு டு டாப் 10லேருந்து ட்ராப் ஆயிருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 1990 to 1994. மெனி நேஷன்ஸ் அவாய்ட் பையிங் சைனாவோட ஆர்ம்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். அது வந்து கரெக்ட் தானே, தப்பு இல்லை. ஸோ அந்த நேட்டோவில் வந்து 31 கண்ட்ரீஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் US, UK, Germany, France. ப்ராபப்ளி US வில் பேக் அவுட். WHO எல்லாத்துலேருந்தும் வெளில போயிட்டாங்க. ஸோ we shall see. தென் ஒரு 4 NBFCs மேலே பெனால்ட்டி போட்டிருக்காங்க. வாட் ஆர் தோஸ் ஃபோர், அது எந்த செக்ஷன் கீழே இந்த பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த செக்ஷன் கீழே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 58G அப்படின்ற செக்ஷன் கீழே 76.6 lakh பெனால்ட்டி ஆன் 4 NBFCs. ஸோ டோட்டல் ஃபைன் 76.66. ஸோ ஒரு NBFC மேலேயும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்றதை செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ பட் 58G ஆஃப் செக்ஷன் 58G ஆஃப் RBI Act 1934 gives RBI the power to levy penalties to the NBFCs. So Payments and Settlement Act 2007 படி in that section 30 RBI வந்து இந்த மாதிரியான ரெகுலேட்டரி என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு they do have rights. So NBFC ABCன்னு கொடுத்துருக்காங்கல்ல, all that we have to know is எதனால் ஆர் ஏன் இங்கே ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, ஐ எம் நாட் ஷுர். ஸோ தேர் இஸ் அ நேம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிரிட்ஜ் ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். அதுக்கப்புறம் விஷனரி ஃபைனான்ஸ் PL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேர் அசெட்ஸ் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட். தென் பீர் டு பீர் லெண்டிங் கம்பெனி ரங்டே. ஸோ இவங்க 4 பேர் மேலே தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கும் எவ்வளோ பெனால்ட்டி போட்டாங்கன்னு இருக்குது. ஸோ ரங்டே மேலே 10 lakh. ஸோ அந்த 76 lakhன்றது வந்து மொத்தமாக, பட் ஒரு இதுவும் தனித்தனியாக. ஃபேர் அசெட் மேலே 40 lakh.
விஷனரி மேலே 16.60 lakh, ரிட்ஜ் ஃபின்டெக் சொல்யூஷன் பேல 10 lakh. ஸோ இது வந்து 1 2 3 4 ஸோ 4 இது போட்டாச்சா. ஸோ ஒருவருக்கும் ஒரு ரீசன். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம 4 இதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா போதும். ரொம்ப டீட்டெயில்டாக போடுமான்னு கேட்டால் நோ, நாட் ஷுர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, which of the following child insurance plan was recently launched by SBI Life Insurance? ஸோ child ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றபோது ஸ்மார்ட் ஃபியூச்சர் ஸ்டார், अपने लिए अपनों के लिए அப்படின்றது தான் எஸ்பிஐ லைஃபோட டேக்லைன். அண்ட் 2 நியூ சைல்டு இன்சூரன்ஸ் பிளான், ஸ்மார்ட் ஃபியூச்சர் ஸ்டார், ஸ்மார்ட் பிளாட்டினா யங் அச்சீவர் அப்படின்னு 2 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கும் வந்து சில்ட்ரனோட ஃபினான்ஷியல் ஃப்யூச்சரை செக்யூராக பண்ணுறதுக்கும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃப்யூச்சர் ஸ்டார் வந்து ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து ப்ரொப்போசல் பேரண்ட்டு இறந்து போனாலோ இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி டோட்டலாக பேரண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டாலோ இல்லை ஃப்யூச்சர் ப்ரீமியம்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வேவ் ஆஃப் பண்ணப்படும். இஃப் தேர் இஸ் அ வேவர் பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் அது. தென் மெச்சூரிட்டி வந்து டிசைன்டு டு அடாப்ட் டு சேஞ்சிங் ஃபினான்ஷியல் மெத்தட்ஸ். ஸோ அது எப்படின்னு டீட்டெயில் அவ்வளோ அவங்க கொடுக்கல. ஸ்மார்ட் பிளாட்டினா யங் அச்சீவர் அப்படின்றது எப்படின்னா இண்டிவிஜுவல் நான் லிங்க்ட் நாட் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங் ப்ராடக்ட். இதுலையுமே வந்து சப்போர்ட் கொடுக்கப்படும் எஜுகேஷன், கேரியர் அண்ட் மேரேஜ்க்கு. ஸோ இங்கே வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு தான் போட்டிருக்காங்களே ஒழிய இங்கே வந்து தே ஸ்பெசிஃபை எஜுகேஷன், கேரியர் அண்ட் மேரேஜ்க்காக கேரண்டீடு மெச்சூரிட்டி பெனிஃபிட். இதில் வேவரும் அது இருக்குது, லைக் கண்டினியூட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இன் கேஸ் ஆஃப் அந்த ப்ரப்போசல் வந்து இறந்துட்டாலோ இல்லை பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டாலோ. தென் ஃப்ளெக்சிபிள் மெச்சூரிட்டி பே அவுட். ஏன்னா இது வந்து எஜுகேஷன்னா ஒருவேளை 12th முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிராஜுவேஷன் பண்ணும்போது பெரிய காலேஜ், பெரிய அவுட் ஆஃப் இந்தியா பண்ணணும், அப்ராட் போகணும் அப்படின்னு நினச்சாலும் தே கேன் டேக். ஆர் கேரியர் ரிலேட்டடாக இஃப் தே வாண்ட் தே கேன் டேக். ஆர் மேரேஜ்க்கும் தே கேன் டேக். ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிள் மெச்சூரிட்டி பே அவுட் இருக்குது, ரிஸ்க் ஃப்ரீ சேவிங்ஸ் அப்ரோச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது 2 பிளானோட பேர் தெரியணும். ஸ்மார்ட் ஃபியூச்சர் ஸ்டார், ஸ்மார்ட் பிளாட்டினா யங் அச்சீவர். இது 2மே எஸ்பிஐ லைஃபோடது. சிஇஓ ஆஃப் ஹோண்டா கார்ஸ் லிமிடெட் பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் April 1 he will be taking இது Takashiki Nakajima. Okay. He is the president and CEO of Honda Cars India. April 1, 2025 he will be taking care of. Next வந்து 10x Classic Chucky Fresh Atta. ஸோ அதனுடைய பார்ட்னராக வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கு சல்மான் கானை வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த கம்பெனியோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் GRM Overseas Limited. ஸோ 10x வாட் இஸ் தட் கிளாசிக் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. ஓகே. ஸோ சல்மான் கானோட டீம் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து ஐ டோன்ட் ஃபைண்ட் மச் ஆஃப் திஸ். ஸோ அது எப்போ ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து அசாம் சாட் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா இந்தியன் ஸ்டேட் இந்தியா அசாம் வந்து இந்த அவங்களோட ஓன் சேட்டலைட்டு அவங்க பேர்லேயே அசாம் சேட்டுன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரிங் த 25 நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டேட் பட்ஜெட்டில் இதை பற்றி அசாம் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தட் ஓன் சேட்டலைட் அசாம் சாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ வந்து சோஷியோ எக்கனாமிக் இனிஷியேட்டிவ் அண்ட் பார்டர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு லான்ச் இட்ஸ் ஓன் சேட்டலைட் அப்படின்னா அசாம் தான். ஸோ இன்ஸ்பேஸ் இஸ்ரோ இவங்க 2 பேரோட சேர்ந்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க இன் கொலாபரேஷன் வித் இன்ஸ்பேஸ், இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அண்ட் இஸ்ரோவோட சேர்ந்து திஸ் டெவலப்ட் 450 to 500 crore தான் வந்து இருக்கும். ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுன்னு இதை சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டர் செக்யூரிட்டி தே ஹாவ் டு இன்ஷூர். ஸோ இந்த சேட்டலைட் மூலயமா தே ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார் த பார்டர் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சருக்காக தே ஆர் கோயிங் டு யூஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்காக. ஸோ இந்த வருஷம் அவங்களோட பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட் பார்த்திங்களா, இட் வாஸ் ஸோ குட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்கனாமிக் சர்வே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே ஜஸ்ட் ஐ டென்ட் ஹாவ் மச் டைம். நேற்று வந்து அதை ஓப்பன் பண்ணால் இட் வாஸ் ஸோ குட். சர்டன்லி இதுக்கு முன்னாடி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக பிடிஆர் இருந்தப்போ ஐ எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரியான பட்ஜெட் கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ வாஸ் மூவ்ட் அவுட். பட் if you see his interviews கொஞ்சம் வந்து தமிழ்நாடோட ப்ராஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது,
growth development எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது you will get certain இது. ஏன்னா எப்போவுமே நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்த்துட்டு ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் most of us we won't see, but of course TNPC students will do. ஸோ அந்த எக்கனாமிக் சர்வே பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்மளோட growth வந்து தமிழ்நாடோட growth 8% கிட்ட they are estimating இந்த ஃபினான்ஷியல் இயரோட growth-ஐ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபேசினேட்டிங். ஏன்னா நம்மளோட மொத்த இந்தியாவோட growth-மே வந்து 6.4 தாண்டுமான்னு தெரியல. அண்ட் நவ் என்எஸ்ஓவோட கான்ட்ரவர்ஷியலான லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 அதோட இந்த ஃபினான்ஷியல் இயரோட growth-ஐ வந்து 8.2 இல்லை 9.2 அப்படி சம்திங் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அதுவே கான்ட்ரவர்ஷியல் ஆகிட்டு இருக்கும்போது இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த ஃபினான்ஷியல் இயர் 8% growthன்னா சம்திங் ஹியூஜ். ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். இது வரையுமே வந்து ஃபுல்லாக இந்தியா பேஸ்டாக பார்த்துட்டு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ரீட் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் எங்கேயாவது கிடச்சதுன்னா டூ ரீட். ஆர் அட்லீஸ்ட் நியூஸில் தயவு செஞ்சு இந்த தமிழ் நியூஸ் சேனல்ஸில் வரதை பார்க்காதீங்க. தே டோன்ட் கிவ் மச் ஆஃப் த பாயிண்ட்ஸ். நீங்களே ரீட் பண்ணுங்கள், இல்லை ChatGPT-யில் போடுங்க, இட் வில் கிவ் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ். பட் ஐ டோன்ட் ஹாவ் ChatGPT. Perplexity ஒர்க்ஸ் பெட்டர் ஃபார் மீ. ஸோ அது இஃப் யூ ஹேவ் டைம் டூ ரீட் அவுட். ஹிமந்தா பிஸ்வ சர்மா, ஸோ அவரோட விஷன் பற்றிலாம் சொல்லியிருக்காரு, தட் அசாம் சாட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்டர் சர்வேலன்ஸ்க்காக தான் they are going to use. ஸோ டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், ஃபார்மர்ஸ்க்கு, ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனுக்காக இட் இஸ் கோயிங் டு பி யூஸ். ஸோ அதில் வந்து ஏஐ பவர்டு ஆன்டி டீப் ஃபேக் அண்ட் டீப் சைபர் சர்வேலன்ஸ் லேப் எல்லாம் வந்து they are going to elaborate. அவங்க பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க, திஸ் அசாமோட பட்ஜெட்டில். ஸோ க்ரீன் பேக்கிங் இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்து ஓப்பன் பண்ண போது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேம்பு ஸ்மார்ட் சிட்டி தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி established in Assam. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஏஐ பிளாக் செயின் பவர் டீ ஆக்ஷன் சிஸ்டம், ஸோ அதுவும் வந்து they are going to do. ஏன்னா அசாமில் there is ட்ரீ ட்ரேடிங் வந்து இட் இஸ் மோர் ப்ரெவலண்ட். அதனால கவர்மெண்ட்டோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட் அசாமோட சினிமா, லிட்ரேச்சர், ஃபோக் மியூசிக், கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இதெல்லாமே வந்து அதிகமாகுன்றதுக்காக. ஸோ மோர் ஆஃப் இஃப் ஆஃப்டர் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் யூ மைட் சி நிறையா அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய காம்படிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட் இஸ் ஆல்சோ யூ கேன் சி இந்த பட்ஜெட்ஸ் ஒரு ஸ்டேட்டோட பட்ஜெட்டில். ஸோ நம்ம பட்ஜெட் வந்து இன்றைக்கி வரப்போகுது. So let's see. 248 million deal. India signed MOU with which country to procure advanced battle tank engines T-72 fleet அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is ரஷ்யாவோட தான் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ரஷ்யா, ஃப்ரான்ஸோட தான் மோஸ்ட் ஆஃப் த டீல்ஸ் வில் பி தேர். இனிமேல் மேபி யூஎஸோடையும் வி மைட் டூ, பிகாஸ் நம்மளோட ட்ரேட் டார்கெட்ஸ் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இப்போது பீப்புள் ஸ்டார்டட் லுக்கிங் த டேரிஃப்ஸ் ஆஸ் இட் இஸ் டேக்கிங் மச் ஆஃப் அவர் எஃபர்ட். நம்ம ஹார்ட் ஏர்ன் மணி நாம் ஏர்ன் பண்ணுறதும் இப்படி போகுதே அப்படின்னு சொல்லி they started feeling bad. And that is also we are seeing யூஎஸோட ரெசிஷன் இஸ் கோயிங் டு ஹிட் நம்மளோட ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதனால் அவங்களோட ஸ்டாக்ஸ்வே வந்து லாஸ்ட் 2 days இட் ஸ்டார்டட் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ்மே வந்து ஜஸ்ட் அந்த ப்ரொக்யூர் பண்ண போகிறது எவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ T-72 tanks 1000 HP engine for better battlefield mobilityக்காக we are buying from Rosborno Export Russia and AVLN India வாங்கியிருக்காங்க. ஏர்மோட் வெஹிக்கிள் நிகாம் அவங்க வாங்கியிருக்காங்க. லைசன்ஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்காக AVLNக்கு தான் கொடுத்துருக்காங்க. we started producing in India, அதனால தான் நம்ம இம்போர்ட்டில் கம்மியாக இருக்கும். ட்ராசெக்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸில் ராயல் தாய் நேவியோட சேர்ந்து எந்த ஷிப்பு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அண்ட் வித் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்குவாட்ரன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. HTMS ஹுஹெயின் அப்படின்றது தான். இந்தியாவிலேருந்து சுஜாதா, ஷர்துல் அண்ட் ICGS வீரா இவங்க 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. புக்கெட் டீப் சி போர்ட்டில் தான் இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஸோ அது தவிர்த்து வாட்டர் டே அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரோல் வெசல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ட்ராபிக்ஸ் அப்படின்னு 2025 இந்தியன் நேவி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் இந்தியன் நேவியோட ட்ராபிக்ஸ் 2025ன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆம்ஃபெக்ஸ். ஸோ ஆம்ஃபெக்ஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ட்ராபிக்ஸ் 2025. கல்மினேஷன் ஆஃப் இந்தியன் நேவி தியேட்டர் லெவல் ஆப்ரேஷன் எக்ஸசைஸ் அப்படின்றது தான் வந்து ட்ராபிக்ஸ். ஸோ தியேட்டர் லெவல் ஆப்ரேஷனல் எக்ஸசைஸுன்றது தான் வந்து ட்ராபிக்ஸ் 2025. ஸோ நிறைய ட்ரில்ஸ் எல்லாம் நடத்துவாங்க போல். ஸோ ஆம்பெக்ஸ் அப்படின்றதும் வந்து விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ராபிக்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட்.
Then liquefied natural gas, so which initiative allows power plant in India to import LNG freely under commercial terms அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is open green general license OGL அப்படின்றது தான். So now that through this initiative கமர்ஷியல் டேர்ம்ஸ்க்காக எல்என்ஜியை வந்து ஃப்ரீயாக இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ப்ரமோட் கேஸ் பேஸ்ட் பவர் ஜென்ரேஷன் இன் இந்தியா இந்த இனிஷியேட்டிவ். ஸோ அதனால தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவைலபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் கேஸை வந்து ஆக்கணுன்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் ஃபார் பவர் ஜென்ரேஷனுக்காக. ஸோ எல்என்ஜி அண்டர் ஓப்பன் ஜென்ரல் லைசன்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஓஜிஎல் கேட்டகரியில். ஸோ எல்என்ஜியை ஓப்பன் ஜென்ரல் லைசன்ஸ் கேட்டகரியில் ப்ளேஸ் பண்ணதுனால இந்த கமர்ஷியல் டேர்ம்ஸ்க்கு now LNGs கேன் பி ஃப்ரீலி இம்போர்ட்டட், எந்த ஒரு ரெகுலேட்டரி பேரியரும் இல்லாமல். ஸோ எல்என்ஜி இம்போர்ட்ஸ் பை பவர் பிளான்ஸும் வந்து இட் வில் பி ஆல்சோ அவைலபிள். ஸோ இன் திஸ் ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல் டு ஜான்வரி வரையும் பவர் பிளான்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 9.58 tons of gas. What is this million standard cubic per day, feet, cubic per feet per day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் சம்திங் நேச்சுரல் கேஸோட கன்வர்ஷன் டேர்ம். ஸோ அதை வந்து ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட்டுக்கெல்லாம் மாற்றுவாங்க போல். ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் திஸ் MMSCMDனா மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூபிக் ஃபீட் பெர் டே அப்படின்றது தான். ஸோ ஃபார் கேஸ் பீக் ஹார் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக எல்என்ஜி இம்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பவர் பிளான்ட். இந்த பீக் ஹவர்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிமாண்டை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் கோல் பேஸ்ட் இன் தெர்மல் பவர்ஸ் எல்லாம் இன்னுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போ கோல்னு வச்சுக்கோங்களேன், பீக் ஹவர்ஸ் அப்படின்ற போது நிறையா கோல் போட்டு நிறையா ஆயிடுச்சா நிறைய எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ தட் பீக் ஹவர்ஸ் டிமாண்டை வந்து வி கேன் சாட்டிஸ்ஃபை. ஆனால் இந்த சோலார்லேயோ விண்ட்லேயோ வி கான் டூ தேட். அது எப்போ சன்னில் நல்லா இருக்கோ அப்போ தே வில் generate more electricity and we have to store the electricity. So adukku and the battery storage capacity should be more. And windume kaathu illena nammalaala kaiyila suttilla vara mudiyadhu, that is so big. So adanala da we have this இந்த ஒரு இம்பேலன்ஸ். ஸோ அதை வந்து நல்லபடியாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அந்த கிரிட் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபார் திஸ் ரெனியூவபிள் எனர்ஜிஸ்க்கு கிராக் பண்ணிட்டோன்னா we can go forward. ஸோ அதனால தான் இந்த நேச்சுரல் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து they are doing so. ஸோ நேஷ்னல் கேஸ் கிரிட் பைப்லைன் அண்ட் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க டு நேச்சுரல் கேஸை வந்து வைடர் ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. நியூ எல்என்ஜி டெர்மினல்ஸும் வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரையாரிட்டி அலோகேஷன் டொமஸ்டிக் கேஸ் தான். ஐ திங்க் இந்த நம்மளோட அந்த கேஸ் சிலிண்டர்ஸ்க்கு பதிலாக பைப்டு கேஸ் வந்து தே ஸ்டார்டட் டிப்ளாயிங் பிகாஸ் சவுத் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு லைக் ரொம்ப ராம்நாட் திருநெல்வேலியிலலாம் people started speaking about this. So gas pipe எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரம் தேர் தே அங்கே நாட் ரிலேட்டிவ்ஸ் ஸோ பீப்புள் ஃப்ரம் தேர் கனெக்ட் பண்ணும்போது தே ஆர் சேயிங் தட் இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்ஸ் இல்லை, வி ஹாவ் பைப்டு ஒன், அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இட் ஹாஸ் பீன் அ இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இருக்க பிளேஸில் இன்னும் அது ப்ரிவலண்ட்டாக இல்லை. ஸோ இஃப் உங்கள் ஏரியாவில் ஆர் வேர் யூ ஆர் ஃப்ரம் த லைக் இந்த ப்ராமினன்ட் பிளேசஸ் சிட்டி சொல்லலாம் வேணும்னா லைக் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அந்த மாதிரி பிளேசஸ் போட்டுட்டு இஃப் யூ ஹாவ் அந்த பைப்டு கேஸ் கனெக்ஷன் உங்கள் ஏரியாவில் இருக்கா அப்படின்றத டூ கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் டேட்டா பேஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர். ஸோ நம்ம இது படிக்கிறவங்க கண்டினியூஸாக படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தட் NDUW இஸ் ஈஸ்ட்ரம் போர்ட்டலில். ஈஸ்ட்ரம் போர்ட்டல் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ். அந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ இருக்காங்க நம்ம நேஷன்லேருந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் திஸ் இஸ் பீன் டன். ஸோ எந்த மினிஸ்ட்ரியில் ஆப்வியஸாக எந்த மினிஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், விச் இஸ் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஷாம் தேவ் ஜெயதே அப்படின்றது தான் அந்த ஸ்லோகன் ஃபார் ஈஸ்ட்ரம் போர்ட்டல், நேஷ்னல் டேட்டா பேஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக. ஸோ இதில் தான் வந்து இப்போது கிக் ஒர்க்கர்ஸை வந்து என்ரோல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஐடி கார்ட்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் ஈஸ்ட்ரம் போர்ட்டலில் கிக் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கராக நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிட்டிங்கனாலே சர்டன் ஸ்கீம்ஸ் ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த கிக் ஒர்க்கர்ஸை ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ எம்பவரிங் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் ஈஸ்ட்ரம் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 30.68 crore வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க.
அது வந்து ஒரு ரெக்கார்ட் ஆஸ் ஆஃப் March 3, 2025. ஸோ அதனால தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீம் இஸ் இன் நியூஸ் அகேன். ஸோ August 26, 2021 லான்ச் டேட். ஸோ இது திரும்ப பார்த்து ஐ ஸ்டார்டட் ரிமெம்பரிங். எப்போ கேட்டாலும் என்னை கூப்பிட்டு கேட்டால் ஆயிடும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல்சோ நோ தேட். பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு பேஜ் மட்டும், இந்த பேஜில் இருக்க இந்த இதை மட்டும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ ஆர் நோட்ஸ் எடுத்தோ வச்சுக்கோங்க. ஸோ லான்ச் டேட் ஆஃப் E-Shram போர்ட்டல் இஸ் August 26, 2021. Labor and Employment Ministry தான் டெவலப் பண்ணாங்க. பர்பஸ் இஸ் டு கிரியேட் அ நேஷ்னல் டேட்டா பேஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். நம்மளோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்ம். செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸ் தான். போய் நான் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் பண்ணுங்கன்னெலாம் கம்பல் பண்ண மாட்டாங்க. ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னாலே யூ கேன் லிங்க் ஆர் யூ கேன் கோ டு திஸ் போர்ட்டல் அண்ட் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. தேட் வில் கிரியேட் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். அந்த நம்பரை வச்சு யூ மைட் கெட் வேரியஸ் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லாங்குவேஜ் சப்போர்ட்டட் 22 இந்தியன் லாங்குவேஜஸில் பாஷினி பிளாட்ஃபார்மோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால இட் வில் பி அவைலபிள். அண்ட் மொபைல் ஆப் லான்ச் வந்து 24th February 2025 லான்ச் பண்ணாங்க. தென் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் லான்ச் வந்து October 21, 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் E-Shram போர்ட்டல் இன்டெகிரேஷன் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்மார் நிதி PM ஸ்வநிதி ஸ்கீமும் வந்து E-Shram போர்ட்டலில் தான் லிங்க் ஆகிருக்கு. தென் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா விச் இஸ் அன் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ அதுவும் வந்து யூ கேன் அவைல். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா, ஸோ திஸ் இஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். MG நரேகா, தட் இஸ் ஆல்சோ அன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ கேன் கெட் இட். தென் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அந்த ஹோம் ஹவுசிங் இல்லை அப்படின்ற போது யூ கேன் அவைல் ஃப்ரம் திஸ். தென் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். தென் ஸ்ராம் யோகி மந்தன் யோஜனா ஃபார் பென்ஷன் ஸ்கீம். ஸ்ராம் யோகின்றதுனாலே பென்ஷன் தான். ஸோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கிற அதனால தான் E-Shram போர்ட்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அது அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்க ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில். ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் போர்ட்டல் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் தே கேன் டூ. ஸோ ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் UP தான் டாப்பில் இருக்குது. செகண்ட் பீகார், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஒடிஷா. ஸோ பாட்டம் 5ல் லக்ஷதீப், லடாக், அந்தமான் நிக்கோபார், சிக்கிம், தாதர், நாகர் ஹாவேலி அண்ட் தாமன் டையூ. இதை தான் ஒன்றாக்கிட்டாங்கல்ல. ஸோ அதனால் இட் இஸ் இன் த லாஸ்ட். ஸோ டாப் 5 ஆக்குபேஷனல் செக்டார் ரெஜிஸ்டர்ட் ஆன் E-Shram அக்ரிகல்ச்சர் பேஸ்டு தான் அதிகமாக இருக்குது. செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், டொமஸ்டிக் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கர்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்காங்க பாருங்கள். ஸோ தட் யாராவது உங்கள் மெய்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் யூ கேன் மேக் தெம் register in this so that அவங்க லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து they can avail and ஆவாஸ் யோஜனாவும் they can avail. ஸோ டொமஸ்டிக் அப்பேரல் இண்டஸ்ட்ரி அண்ட் ரீட்டைல் செக்டார்ஸும் வந்து இதில் இருக்குது. தென் கொலாபரேஷன் வித் காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், பிகாஸ் காமன் சர்வீஸ் சென்டர்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் அக்ராஸ் ரூரல் ஏரியாவில் they are doing. ஸோ அதனால் தென் சோஷியல் மீடியா அண்ட் SMS கேம்பெயின்ஸும் வந்து பண்ணுறாங்க. நேஷ்னல் கேரியர் சர்வீசஸ் மூலயமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரெஜிஸ்டர் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கு இன்னும் அப்கிரேட் பண்ண முடியுமா அவங்களோட லைஃப் அப்படின்னு பார்க்குறாங்க. E-Shram போர்ட்டலில் உமங் ஆப்லையும் வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த போர்ட்டல் அண்ட் சர்வீசஸை வந்து எனேபிள் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. தென் ஸ்டேட் சேவா கேந்திராஸ் ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தே வில் ஹெல்ப் தம். E-Shram போர்ட்டலில் இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தே வில் ஹெல்ப் தம். ஸோ அதுக்காக. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து which existing law is not being repealed by the Immigration and Foreigners Bill 2025. ஸோ இந்த பில் வந்து டேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போது பார்லிமெண்ட் நடந்துகிட்ருக்குன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஆல் மைட் நோ நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் பேசினது எப்படி பூதாகரமாக லாஸ்ட் 2 டேஸாக வெடிச்சு என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ மைட் நோ நிறையா பில்ஸ் வந்து டேபிள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த பில் வந்து இன்சூரன்ஸ் பில் 100% FDI அலோவ் பண்ணுறதுக்கான பில்லும் வந்து பாசிபிளி தே கேன் டேபிள் இட் நவ். இஃப் நாட் அடுத்த செஷனில் தே வில் டேபிள். இப்போ வந்து இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2025. ஸோ நிறையா ஸ்கீம்ஸோட எக்ஸ்டென்ஷனும் வந்து எதிர்பார்க்கலாம். லைக் பிரதான் மந்திரி வாயு வதன யோஜனா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் மின்ட், ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. அண்ட் வி ஷால் எக்ஸ்பெக்ட் தேட் டூ. ஸோ இதில் என்னென்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955. ஸோ அதில் வந்து இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2025 அதை வந்து எக்ஸிஸ்டிங் லாவோட they can repealed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம அந்த பில் ஆர் எது ரிலேட்டடாக அஃபிஷியலாக வரும்போது we shall know. பட் இப்போ என்னென்னா they are planning, Ministry of State of Home Affairs நித்யானந்த் ராய் அவர் தான் அந்த இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தட் கொலோனியல் எரா
அப்போ இருந்த லாஸ் எல்லாத்தையுமே வந்து we are going to replace. ஸோ மாடர்னைஸ் பண்ண போகிறோம், இமிக்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டர் ரெகுலேஷன் அண்ட் பெனால்ட்டிஸ்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பில்லில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 எக்ஸிஸ்டிங் இமிக்ரேஷன் லாஸை வந்து ரிமூவ் பண்ணணும், ஓவர்லேப் ஆகுதுன்றதுனால, அண்ட் பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் ஃபாரின் நேஷன்ஸ் இன் இந்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யார் இங்கே வரப்போகிறான்னு தெரியல, பட் அஃப்கோர்ஸ் இப்போ பங்களாதேஷில் இட் இஸ் நாட் ஸோ வெல், ஸோ அங்கேருந்து உள்ளே வரலாம். அண்ட் பாகிஸ்தானில் அந்த சர்டன் பிளேசஸில் இட் இஸ் நாட் ஸோ குட், ஸோ அவங்க உள்ளே வரலான்னு நினச்சிக்கோங்களேன். அது தவிர்த்து எவ்ரி ஒன் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் இந்தியா. தட் மேட் துபாயோட துபாய் தான் எஃப்டிஐயில் இப்போ ஃபர்ஸ்ட் சிட்டியாக இருக்குது. ஸோ நேற்று நியூஸ் எல்லாம் அதான் பாப்புலராக இருந்துச்சு. பிஃபோர் யுஏஇயில் துபாய்ன்ற ஒரு சிட்டி தான் இட் இஸ் டேக்கிங் மோஸ்ட் ஆஃப் த எஃப்டிஐஸ், அண்ட் அந்த எஃப்டிஐக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மோஸ்ட் யாருன்னா இந்தியன்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு ரிச் ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் இந்தியா. பட் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க டிஸ்பியூட்டட் சிட்டிஸில் இருக்கவங்க, டிஸ்பியூட்டட் கண்ட்ரீஸில் இருக்கவங்க தான் உள்ளே வராங்க. ஸோ த பாஸ்போர்ட் என்ட்ரி இன்டூ இந்தியா ஆக்ட் 1920, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரின் ஆக்ட் 1939, ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1949, இமிக்ரேஷன் கேரியர்ஸ் லைபிலிட்டி ஆக்ட் 2000. ஸோ இதோட நேம் வித் இயர் படித்து வச்சுக்கோங்க, பிகாஸ் அது மட்டும் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். அதை தவிர்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி சர்டன் விஷயங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஆக்ட் வித் ஆர் பில் வித் இயர் it is important. So entry restrictions இருக்குது for foreigners, mandatory registration and movement restrictionும் இருக்குது. penalties போடுவாங்க, illegal entry without valid passport or visa இல்லை அப்படின்னா up to 5 years prison and 5 லட்சம் வரும் ஃபைன். ஏதாவது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணி வந்தாங்கன்னா 2 to 7 years வரையும் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் 1 lakh to 10 lakh ஃபைன். ஓவர் ஸ்டேயிங் ஆர் விசா முடிச்சதுக்கப்புறமும் இங்கே இருந்தாங்க அப்படின்னா up to 3 years ஜெயிலு, 3 lakh ஃபைனு. ட்ரெஸ்பாசிங் இன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்னால் டிடென்ஷன் அண்ட் டிபோர்டேஷன் வில் பி டன். ஸோ அது வந்து ஜேஎன்கே மாதிரியான ஏரியாஸில் வில் பி டன். liability of transport carriers, airline shipping companies and other carriers must ensure passengers வந்து வேலிட் டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்து தான் transport carriers should take. ஸோ அதுதான் ஏர்போர்ட் ஷிப்பிங்க்கெலாம் வந்து they are giving. if not 5 லட்சம் வரையும் ஃபைன் போடப்படும் ஃபார் transporting foreigners without valid visa பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால். ஸோ if foreigners detained entry, the carrier must remove them immediately. then enhanced power and of immigration officers. ஸோ immigration officers வந்து அரெஸ்ட்டும் பண்ணலாம் without warrant. immigration lawல அது if immigration laws are violated, they are giving extra power to the immigration officers. authorities can restrict the exit of foreigners if their presence is needed for investigation. ஸோ அது வரையும் வெளியில் போக விடாமல் கூட பிடிச்சி வைக்கலாம். அட்வான்ஸ் பேசஞ்சர்ஸ் டேட்டா ரெக்குவயர்மெண்ட், ஏர்லைன்ஸ் அண்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து அவங்களோட பேசஞ்சர் டேட்டாவை வித் இமிக்ரேஷன் அத்தாரிட்டியோட பிஃபோர் அரைவலே ஷேர் பண்ணியிருக்கணும். அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் இன்கம் அண்ட் அவுட் கோயிங் ட்ராவலர்ஸ் எல்லாம் தே ஹாவ் டு செக். ஸோ இதன் மூலயமா என்னென்னா ஸ்ட்ரென்தன் நேஷனல் செக்யூரிட்டி, இமிக்ரேஷன் லா சிம்பிளிஃபிகேஷன் ஆகிடும், stricter control over foreigner nationals, increased accountability of transport carriers இதெல்லாம் நடக்கும். தென் எவ்வளோ விசிட்டர்ஸ் இன் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்த்தா 9 million users வந்து விசிட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ 98 lakh அப்படின்னு கூட வச்சுக்கலாம். between the 1st April 2023 to 2024 enhance the regulation and monitoring of foreign nationals. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ let's see. ஸோ இந்த 3 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்மளுக்கு 4 இருக்குது, சாரி ஓகே. இந்த 4 பாஸ்போர்ட் லாஸ் ரிப்பல் பண்ண போகிறாங்க இல்லையா, எக்ஸிஸ்டிங் லாஸ். ஸோ அது வந்து வி ஹாவ் டு நோ. அண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னன்றது வந்து இந்த ஃபைன் இதெல்லாம் வந்து நம்ம படிக்க நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா யூ மைட் நோ. ஸோ இன்னும் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ்லாம் வரும் இது ரிலேட்டடாக. ஸோ அப்போ பார்க்கும்போது ஞாபகத்தில் இருக்கும். இஃப் நாட் கீப் ரிவைசிங், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் தேங்க்யூ.